பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற வேத வசனம் ஏசாயா 1:13. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். இந்த நாட்களுடைய மெசேஜினுடைய தலைப்பு வீண் காணிக்கை. இந்த தலைப்புலதான் ஆண்டவர் நம்மளோட பேச போகிறார். வீண் காணிக்கை. ஏசாயா 1:13 சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவர் சொல்றார் வீண் காணிக்கை. அப்போ இன்னொரு காணிக்கை இருக்குன்னு அர்த்தம். வீணான காணிக்கை ஒண்ணு இருக்குதுன்னா நல்ல காணிக்கை ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். நாளைக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை ஏசாயா 1:13. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் என்று சொல்றார் ஆண்டவர். வீண் காணிக்கைகள் என்னன்னா, இந்த நாட்கள் காணிக்கைங்கிற பேர்ல நிறைய காரியங்கள் நடக்குது. நம்ம போக போக அநேக காரியங்களை நம்ம ஆண்டவர் தியானிக்க வைக்க போகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளை. அதே ஏசாயா 1:15 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜோமனினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது என்று வேதவசனம் சொல்கிறது. இதுதான் வீண் காணிக்கை. ஆண்டவர் இந்த நாட்கள் அநேகருடைய தந்திரமான காரியங்கள், கிறிஸ்தவருடைய வட்டாரத்துல ஒரு தந்திரமான காரியம் என்ன அப்படின்னா, பிற மதத்தினர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா கர்த்தருடைய பிள்ளைகளே? அங்க கொண்டு போய் காணிக்கை கொடுத்துட்டா என் வீட்டுல இருக்கிற காரியங்கள் மாறும், என் கஷ்டம் மாறும், என் சூழ்நிலைகள் மாறும் என்று சொல்லி பிற மதத்தினர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, கொண்டு போய் காணிக்கைகளை அவங்க காரியங்களுக்கு செலுத்துகிறார்கள். சரி, ஆனால் இந்த நாட்களில் கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு கொஞ்சம் காணிக்கைகளை ஆண்டவருக்கு தூக்கி கொடுத்துட்டா அப்படின்னா நம்ம வீட்டுல கடன் பிரச்சனைகள் மாறும், நம்ம வீட்டுல துயரங்கள் மாறும், வேதனைகள் மாறும் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்களை பார்த்து அவர்களுக்கு பணங்களை கொண்டு மிகுதியாய் அவர்களிடத்தில் காணிக்கையை கொடுத்து விட்டுட்டா நம்ம குடும்பத்துல எல்லாம் சரியாய் போயிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. வீண் காணிக்கைகள் இது தேவன் அங்கீகரிக்க மாட்டார். நீங்க நினைக்கிறீங்க எனக்கு குடும்பத்துல இவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள் மாறலையே, சரி ஊழியக்காரர்களுக்கு நம்ம நிறைய காணிக்கைகள் பணங்களா கொடுத்து பார்ப்போம், ஆண்டவர் ஊழியக்காரர்ல தாங்க சொல்லியிருக்கிறாரு, நம்ம இப்படி எல்லாம் பணத்தை அள்ளி கொண்டு ஊழியக்காரர்கள்ட்ட கொடுத்துக்கிட்டா நம்ம குடும்பத்துல பிரச்சனை மாறும் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார் வீண் காணிக்கை. அதெல்லாம் வீண் காணிக்கை. பணம் கொடுத்து உனக்கு சுகம் கிடைக்குதுன்னா அது அந்த சுகம் தேவை கிடையாது. உனக்கிட்ட இயேசு கிறிஸ்து வந்துட்டாருனாலே உனக்கு சுகம் கிடைக்கும். முதல்ல இயேசு கிறிஸ்து வரணும். முதல்ல இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். இடம் கொடுத்து அவர் நமக்குள்ள வந்துட்டாலே அவர் எல்லா காரியத்தை அவர் பாத்துக்குவாரு. இந்த நாட்கள்ல தேவனுக்கு இடத்தை கொடுக்க மறுத்து தேவனுக்கு காணிக்கை கொண்டு கொடுக்கிறார்களாம். எதற்கு? வீண் காணிக்கை என்று இந்த நாட்களில் தேவன் சொல்லுகிறார். இப்படி காணிக்கைகளை கொண்டு கொடுத்துக்கிட்டு வந்திருந்து மண்டி போட்டு ஜெபிக்கிறது, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். நீங்கள் மிகுதியாய் ஜெபமணினாலும் நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். கேட்க மாட்டேன்னு சொல்லுகிறார் கர்த்தர். நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஒழுங்குமுறை வேண்டும். எப்படி ஒழுங்குமுறை வேண்டும்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்துல காணிக்கை கொடுக்கணும், தசம பாகம் கொடுக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி பல காரியங்கள் தேவன் ஒரு கட்டளையாகவே வைத்திருந்தார், ஒரு நியாயமாக வைத்திருந்தார். ஆமா, ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல நம்ம ஏழைகளுக்கு ஒரு காரியத்தை செய்கிறது கர்த்தருக்கே செய்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது இந்த நாட்கள்ல. ஆமா, ஒரு ஏழைக்கு ஒரு வாய் சாப்பாடு நீங்க வாங்கி கொடுக்குறீங்களா, ஒரு ஏழைக்கு ஒரு நேரத்தை ஆகாரத்துக்குள்ள காசு கொடுக்குறீங்களா, அது கர்த்தருக்கே கொடுத்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. நான் ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனாலும் உங்களுக்கு சுகம் கிடைக்க வேண்டும், உங்களுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்கிறதுக்காக ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம். அது தேவன் சொல்லவே இல்லை. நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க குடும்பத்துல பிரச்சனைகள் மாறணுங்கிறதுக்காக நீ ஊழியக்காரனுக்கு கொண்டு பணத்தை கொடுன்னு சொல்லி வேதவசனத்துல எந்த ஒரு வசனமும் இல்லை. ஏதாவது எடுத்து காமிச்சிட்டீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். ஒரு வசனம் கூட நீ ஊழியக்காரனுக்கு கொண்டு போய் அவ்வளவு பணத்தை கொடு, உன் வீட்டுல நான் ஆசீர்வாதத்தை அள்ளி தட்டுறேன், உன் குடும்பத்துல நான் சமாதானத்தை தரேன்னு சொல்லி கிடையவே கிடையாது. ஒருவன் ஏழைக்கு கொடுத்தால் அது கர்த்தருக்கே கொடுத்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதுதான் அப்போஸ்தலர்ல இருக்குது. நான் பணத்தை கொண்டு கொடுத்துக்கிட்டு நீ உங்கள்கிட்ட இருக்கிற வரம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கும் போது பரிசுத்தவான்கள் சொல்லுவாருங்க, உன்னோட பணம் உன்னோட நாசமா போட்டுன்னு சொல்லிடுவாங்க. இந்த நாட்கள் அநேகர் கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா உழைக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. என்ன பிரயோஜனம்? கொண்டு போய் வீண் காணிக்கைகளை கொண்டு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். காணிக்கைங்கிறது இந்த நாட்கள் நடக்கிற கூத்தும் கும்மாளம்பத்தையும் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்னா, விபச்சார தொழில் செய்வாங்க, சினிமா அருவருப்பான சினிமால இருப்பாங்க, இன்னும் இந்த லஞ்சம் வாங்குவாங்க, இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு ஊழியக்காரர்கள்ட்ட ஒரு காணியை கொடுப்பாங்க. ஊழியக்காரர்களும் வாங்கி
பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறது. சீர்கட்டவனுங்க. அவனுங்களை மனம் திரும்ப வைக்கணுங்கிறது கிடையாது. அந்த விபச்சார ஸ்திரியா இருக்கட்டும், விபச்சார மகனா இருக்கட்டும், அப்புறம் லஞ்சம் வாங்குறவனா இருக்கட்டும், சினிமா ஆக்டர்களா இருக்கட்டும், நீ மனம் திரும்பி விட்டு அப்புறம் வந்து உன் காணிக்கை என்கிட்ட கூட நான் வாங்குறேன்னு சொல்லணும். அதை விட்டுக்கிட்டு காணிக்கைகள் வேண்டி பாக்கெட்டுகளை, உனக்கு பணம் தேவை, நல்லா பணத்தை வாங்கி கொண்டு வீண் காணிக்கை, வீண் காணிக்கை, தேவனுடைய ஆலயத்துல வீண் காணிக்கைகளை கொண்டு வராதீங்க என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாட்கள் வீணான காரியங்கள் ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னை உகந்த காணிக்கையா நான் உனக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னைக்கு ஒருத்தன் மாமிச செத்து ஆவிக்கு பிழைத்துட்டானோ அப்பவே அவனே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையாய் மாறிவிடுகிறான். அதுக்கப்புறம் உனக்கு உன் பணம் அவருக்கு என்ன தேவையா? அவர் உன் பணத்துக்கு தான் அங்கலாய்த்து திரிகிறாரா ஏசப்பா? அவரு ஐஸ்வர்ய சம்மணர். இந்த நாட்கள் ஊழியக்காரர்கள் ஜனங்களை பயமுறுத்துகிற காரியங்கள் இதுதான். நீ கொண்டு காணிக்க தரலன்னா உன் கண்ணை பிசாசு காரியங்களை இப்படிதான் சொல்லுவாங்க. நீ எதை செய்யணும் உன் கண்ணை பிடுங்கிடுவான், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த நாட்கள் நீ கொண்டு காணிக்க கொடுக்கல, நீ ஆண்டவருக்கு இதை செய்யல, நீ ஆண்டவருக்கு அதை செய்யலன்னா ஒரு ஆண்டவர் தண்டிச்சிருவாருன்னு சொல்லி சாபம் விடுகிற ஊழியக்காரர்கள் இந்த நாட்கள் அநேகர் இருக்கிறார்கள். தேவனுடைய ஜனங்களை கர்த்தர் சொல்லுகிறார், வீண் காணிக்கைகளுடைய ஆலயத்துக்கு நீ கொண்டு வராத, நான் அங்கீகரிக்க மாட்டேன். நீ கட்டுக்கட்டா நீ பணத்தை கொண்டு உண்டியல் பெட்டியில போடுறதுனால நீ ஆசீர்வாதமா இருக்க மாட்ட. ஆமா, கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய மனம் திரும்புதல முதல்ல பாரு. உன்னுடைய மனம் தூய்மையா இருக்கிறதா, உன்னுடைய இருதய பரிசுத்தமா இருக்கிறதாங்கிறத தேவன் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல அவர் பாக்குற காரியம். ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமா இருக்குதா, அதை மட்டும் தான் பாக்குறாரு. என் மகனே உன் இருதயத்தை தாழ்ந்தான்னு கேட்கிறாரு. உன் காணிக்கை கட்டுக்கட்டு பணத்தை கொண்டு எங்கிட்ட தான் அவர் கேட்கல. கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க காசு காணிக்கைய மாதிரி கொடுக்கறது அது தப்பே கிடையாது, கொடுங்க, தப்பே கிடையாது. ஆனால் என் குடும்பத்துல நல்லபடியா இருக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், ஏன் பலவீனம் மாறணும், சத்துரின் போராட்டங்கள் மாறணும்னு சொல்லி நீ காணிக்கை கொண்டு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா உன் குடும்பத்துல ரிலீவே கிடைக்காது. நீ ஆதில இருந்த மாதிரி எப்போ இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆண்டவர் சொல்ற, நீ வாப்பா, நீ போதும் எனக்குங்கிறாரு. இன்னைக்கு ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பார்த்து, தேவ பிள்ளைகளையும் பார்த்து கர்த்தர் சொல்கிற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? நீ வா, உன் பணம் எனக்கு வேண்டாம், உன் பொருள் எனக்கு வேண்டாம், நீதான் எனக்கு தேவை, உன் ஆத்மா தான் எனக்கு வேணுமே தள்ளி உன்னுடைய காரியங்கள் எனக்கு வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த நாட்களிலே பிற மதஸ்தனர்கள் செய்யறது போல இந்த நாட்கள் கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள் வந்து கொண்டு இருக்கிறது. வந்து விட்டது என்ன வந்து விட்டதுன்னா, நீ எனக்கு அதைத்தா இதைத்தா, அப்போ உன்ன நான் குடும்பத்துல சமாதானம் உனக்கு ஆண்டவர் தருவாரு, அப்படி செய்வார் இப்படி செய்வாருங்கிற பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்கள் இப்படி போதித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கேட்கிற ஒரே காரியம், உன் இருதயத்தை எனக்குத்தா, அது போதும். உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவ பலியாக காணிக்கையாக எனக்கு கொடுத்து விடு, அது போதும். நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன், அது போதும் எனக்கு, நீ வேற எதுவும் எனக்கு கொண்டு தர வேண்டாம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் அதுல 2 பேர் காணிக்கை செலுத்தினாங்க. ஒன்னு ஆபேல், ஒன்னு காயின். கரெக்ட் தானே? அந்த ஆபேல் காயின். அப்போ ஆபேலுடைய காணிக்கையை தேவனாகிய கர்த்தர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கை அவர் அங்கீகரிக்கவில்லை. சுயநல காணிக்கை கொண்டு காயின் செலுத்தி விட்டான். ஆபேல் முதற்பலனான காரியங்களை கொண்டு காணிக்கை செலுத்தினார், கொழுமையானவைகள் முதற்பலனானவைகளை கொண்டு ஆபேல் காணிக்கை செலுத்தினார். காயின் சுயநலவாதி, அவன் எப்படி காணிக்கை செலுத்துகிறான்? நிலத்தின் கனிகளை கத்திரி கொண்டு காணிக்கை செலுத்தினான் இருக்குது. ஆனால் ஆபேல் செலுத்தினது முதல் பலன்கள். அவன் எந்த ஒரு நோக்கத்துக்காகவோ ஆபேல் எதற்காகவுமே காணிக்கை செலுத்தல. நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன், கர்த்தர் அவருக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த காணிக்கை ஆபேல் கொண்டு கொடுத்ததுனால அந்த காணிக்கை அங்கீகரித்தார். காயின் எனக்கு இந்த காணிக்கை கொடுத்துட்டு அது நடக்கும் இது நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த உலக பிரகாரமான இச்சையான காரியங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து காணிக்கை செலுத்தினால் தேவன் இந்த காணிக்கை அங்கீகரிக்கல. இந்த நாட்களில காணிக்கை செலுத்துபவர்கள் ஒரு 1 லட்சம் ரூபாய் கையில இருக்குதுன்னா, ஒரு இடம் வாங்குறதோ ஒரு வீடு வாங்குறதோ அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் இருக்கும். அப்போ ஒரு 10,000 நான் காணிக்கை கொடுக்குறேன், அப்ப எனக்கு இந்த வீடு ஆண்டவர் கட்டி எழுப்பி தந்துட மாட்டாரா? இன்னைக்கு கிறிஸ்துவ வட்டாரத்துக்குள்ள நடக்கிறது. நான் ஒரு 5,000 ரூபாய் காணிக்கை கொடுக்குறேன், என் பிள்ளையோட திருமணம் நடந்துராதா? நான் ஒரு 5,000 ரூபாய் காணிக்கை கொடுக்குறேன், என் பிள்ளை குழந்தை பாக்கியம் கிடைச்சிடாதா? நான் ஒரு 1,000 ரூபாய் காணிக்கை கொடுக்குறேன், என் குடும்பத்துல ஒரு சமாதானம் வந்துடாதா? இப்படி என்று சொல்லி காணிக்கை கொடுக்குற கூட்டங்கள் அநேகம் இருக்குது. ஆண்டவர் அந்த காணிக்கைகள் அருவருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கொண்டு வராத, என் ஆலயத்துல இந்த காணிக்கையில கொண்டு வராத என்று தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்கள் எச்சரிப்பாய் சொல்லி கொண்டிருக்கிறார். உன்னுடைய இந்த உலகத்துக்குரிய இச்சையான வாழ்க்கைகளை நீ அனுபவிக்க வேண்டும் என்கிறதற்காக என்னுடைய சபையில என்னுடைய ஊழியக்காரங்களிடத்துல கொண்டு வந்து உன் பணத்தை கொடுத்தா உன் காணிக்கையை நான் அங்கீகரிப்பேனா? உன் ஜெபத்தை நான் அங்கீகரிப்பேனா? நான் எதையும் அங்கீகரிக்க மாட்டேன். உன் கைகளை நீ அகல விரித்தாலும் நான் கேளேன், கண்டுக்க மாட்டார் ஆண்டவர்.
நாட்கள் அநேகருடைய குடும்பங்கள் ஏன் சமாதானம் இல்ல, ஏன் பாடுகள், ஏன் வேதனைகள்? நீ நினைச்சுக்கிட்ட உன் பணத்தை வச்சு நீ உன் குடும்பத்துல சமாதானத்தை கொண்டு வந்துடலாம் நினைச்சிட்டு நம்ம நடக்காது என்று வேதவசனம் சொல்லுகிறது. காயின் சுயநலத்தோடு காணிக்கை கொண்டு செலுத்தினான். ஆண்டவர் அந்த காணிக்கை அங்கீகரிக்கல. ஆபேல் கர்த்தருக்கு கொடுத்தான். அந்த காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். ஆனால் காயினுக்கு ரொம்ப எரிச்சல். இந்த நாட்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய, நான் அன்னைக்கு சொல்லுவேன், ஏழை படும் ஏழை, ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு மகனோ கொண்டு ஒரு 10 ரூபா ஒரு காணிக்கை பெட்டியில போட்டா அதற்குரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெறாம போகமாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்க கர்த்தருக்கு கொடுக்குறாங்க. 10 ரூபா 1 ரூபாயா இருந்தால் அதை தேவனுக்கு கொடுக்கிறார்கள். நீ கட்டுக்கட்டா கொண்டு காணிக்கை பெட்டிக்குள்ள கொடுத்தா உன் மாமிச இச்சை நிறைவேற்றுவதற்காக நீ காணிக்கை பெட்டியில கொண்டு காணிக்கை போடுற. உன் காணிக்கை தேவன் எப்படி அங்கீகரிப்பார்? சிப்போ என்று இருக்கிறார். அந்த காணிக்கை அங்கீகரிக்க மாட்டாரு. ஒருவேளை ஊழியக்காரன் எடுத்தாத ஆடம்பரமா செலவு பண்ணலாம், ஆனா தேவன் அங்கீகரிக்க மாட்டார். அது நீ ஒரு மனிதனுக்கு கொடுத்ததாதான் நான் எண்ணப்படும். ஒரு ஊழியக்காரனுக்கு அதை நீ கொடுத்துருக்கிறா என்றுதான் என்ன பண்ணும். தேவனுக்கு அந்த காணிக்கை நீ கொடுக்கல. தேவன் பேரை சொல்லி 1 ரூபாய் காணிக்கை போட்டாலும் தேவன் அதை அங்கீகரிப்பார். தேவனுக்கு கொடுக்கிற காணிக்கை எது, உன் சுய பெருமைக்கு நீ போடுற காணிக்கை எதுன்னு சொல்லி ஒருத்தர் பரலோகத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். ஒருவேளை உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்களுக்கு தெரியாம இருக்கலாம். நாட்கள் அநேகர் செய்கிற காரியங்கள், அந்த ஊழியக்காரனுக்கு இவ்வளவு கொடுத்தேன், இந்த ஊழியக்காரனுக்கு இவ்வளவு கொடுத்தேன், அவனுக்கு இவ்வளவு கொடுத்தேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் வலதுகை செய்யறது உன் இடதுகை தெரியக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்குது? நான் அந்த ஊழியக்காரனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தேன், என் குடும்பத்துல விடுதலை கிடைக்கும்னு எனக்கு விடுதலை கிடைக்கல. இந்த ஊழியக்காரனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தேன், என் குடும்பத்துல விடுதலை கிடைக்கல. எப்படி கிடைக்கும்? உன் பணத்தை நீ அள்ளி வீசிட்டு இருக்கிற பணப்பெருமை. இந்த பணத்தை கொண்டு கொடுக்கறதுல உன் பணமும் உன்னோட நாசமாய் போக கடவுது என்று இந்த நாட்களில் தேவன் சொல்லுகிறார். வீண் காணிக்கைகளை தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வராதே என்று கர்த்தர் எச்சரிப்பாய் சொல்கிறார். சங்கீதம் 40ஆம் அதிகாரம், சங்கீதம் 40 அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 6ஆம் அதிகாரம் 6ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பல. ஆண்டவர் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டிலே இருக்குது, பலியை காணிக்கிற அவர் விரும்புகிற தேவன் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் என்ன சொல்றாரு பாருங்க, என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி நீர் கேட்கவில்லை. தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாட்கள் கர்த்தர் எச்சரிப்பாய் சொல்கிறார், பலியையோ காணிக்கையோ பாவ நிவாரண பலியையோ தகன பலியோ தேவன் விரும்பல. அவர் என்ன விரும்புறாரு? உன் செவி திறக்கப்படட்டும், நீ இருதயம் திறக்கப்படட்டும், நீ மனம் திரும்ப என்றுதான் தேவன் இந்த நாட்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்கள்ல என்னெல்லாமோ நடக்குது. தேவாலயங்களுக்குள்ள போய் பார்த்தா அவ்வளவு சீர்கேடுகள் நடக்குது. ஆமா, மற்ற ஜனங்கள் இடரத்தக்கதாக கட்டுக்கட்டா பணத்தை கொண்டு ஊழியக்காரர்களுக்கு கையில கொண்டு கொடுக்கறது. என்ன உண்ட பணம் இருக்கு, அதனால கொண்டு கொடுக்குற. ஆனா அந்த பணத்தை தேவன் அங்கீகரிப்பாரான்னு கேட்டா அந்த பணத்தை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். தேவன் காணிக்க விரும்புகிறவர் அல்ல, பலியை விரும்புகிறவர் அல்ல. தேவன் விரும்புகிற ஒரே காரியம், என் செவிகளை நீர் திறங்க ஆண்டவரே, என்னுடைய செவிகளை நீங்க திறங்க, என்னுடைய இருதயத்துக்கு கதவை திறங்கப்பா, நீங்க என்னக்குள்ள வாங்கப்பா, நானே உங்களுடைய ஆலயமா இருக்கிறபடியா நீர் என்னை தான் நேசிக்கிறீரே தள்ளி என்னுடைய காணிக்கையோ என்னுடைய பலியையோ என்னுடைய மற்ற சம்பத்துகளையோ நீர் வந்து சிநேகிக்கல. என்னதான் நீர் சிநேகிக்கிறேன், நான் வருகிறேன், நான் உமக்கு உகந்த காணிக்கையா வருகிறேன் யார் ஒப்பு கொடுக்கிறீங்களோ இந்த நாட்கள் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அவர்களுடைய குடும்பங்களில் சமாதானம் வரும். உன்னுடைய காணிக்கை நீ கொடுத்து சமாதானம் வாங்கலாம் என்று கனவுல கூட நீ நினைச்சு பாத்துறாத, நடக்கவே நடக்காது. நீ முதலாவது ஆண்டவருக்கு உகந்த காணிக்கையை ஒப்புக்கொடு. உன் முழங்கால்களை ஒப்புக்கொடு, உன் கைகளை ஒப்புக்கொடு, உன் இருதயத்தை ஒப்புக்கொடு, உன் கண்களை ஒப்புக்கொடு. இதுதான் காணிக்க. உன் கண்களை நீ ஒப்பு கொடுத்துட்டியா, அதை விட்ட காணிக்க உனக்கு என்ன வேணும்? ஆண்டவருக்கு என்ன வேணும்? உன் வாயை ஒப்பு கொடுத்திருக்கிறியா, அதுதான் அவருக்கு உகந்த காணிக்க. உன் செவியை ஒப்பு கொடுத்திருக்கிறியா, அதுதான் உகந்த காணிக்க. ஆமா, உன் இருதயத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறியா, அது உன் கையை ஒப்பு கொடுத்திருக்கியா, உன் காலை நீ ஒப்பு கொடுத்து பாரு, அதுதான் தேவனுக்கு உகந்த காணிக்கை. அல்லாத ஒரு காணிக்கையும் கிடையாது. மத்த மாதிரி கொடுத்து தாங்கலாம். கஷ்டப்படுற ஊழியக்காரர்கள், வீடு வாசல் இல்லாத ஊழியக்காரர்களுக்கு நாம காணிக்கை கொடுக்கறது தப்பே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளை அவர்களுக்கு கொடுத்து உதவலாம். மற்ற மாதிரி இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணுங்கிறதுக்காக காணிக்கைகளை கொண்டு கொடுக்காதீர்கள். அது வீண் காணிக்கை, அதில் தேவன் விருப்பப்பட மாட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. மல்கியா 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி பீர் உண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கையில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். நசல் கொண்டது, பீர் உண்டது,
கால் ஊனமானதெல்லாம் கொண்டு காணிக்கை செலுத்தி கொண்டு இருக்கிறீங்க. அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரிதான். உங்களுடைய இருதயத்துல என்ன காரியத்தை கொண்டு போய் நினைச்சு இந்த நேர்த்தி கடன் செய்வாங்க. எப்படி நேர்த்தி கடன் செய்வாங்க அப்படின்னா, எனக்கு இதை செய்யுங்க, நான் ஆடு பலி செலுத்துவேன், எனக்கு இதை செய்யுங்க, கோழியை கொண்டு பலி செலுத்துவேன், எனக்கு இதை செய்யுங்க, அதை செய்வேன், இதை செய்வேன்னு பிற மதத்தினர்கள் செய்வார்கள். அதே போல இந்த நாட்கள் கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ள நான் இவ்வளவு பணத்தை கொண்டு தரேன், நான் இதை செய்யறேன், நான் அதை செய்யறேன், அது எனக்கு இதை தாங்க. எங்க பைபிள் வசனம் இருக்குதா? எங்க பைபிள் வசனம் இருக்கா நான் கேக்குறேன். அப்படிலாம் வசனம் சொல்லவில்லை. நீ இதைத்தான் உனக்கு அதை தரேன்னு ஆண்டவர் எப்போதுமே சொல்ற தேவன் கிடையாது. அதான் சொல்றேன், நீ கொண்டு வந்தா நான் உன் காணிக்கை அங்கீகரிப்பனோ, அங்கீகரிக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஒரு முடிவெடுங்க, ஒரு முடிவெடுங்க. எப்படி காணிக்கை கொடுங்க தேவனுடைய ஜனங்கள். நான் காணிக்கை கொடுக்க மாட்டேன் என்று நான் சொல்லவே மாட்டேன். நீங்க போற சபையில கஷ்டப்படுற ஊழியக்காரர்கள், அவர்களுக்கு தேவைகள் ஆயிரமான தேவைகள் இருக்கும். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து உதவுகளை தப்பே கிடையாது. ஆனால் என்ன நோக்கத்துக்காக நீங்கள் கொண்டு கொடுக்கிறீர்கள் என்பது கவனம் தேவை என்று வேதவசனம் சொல்கிறது. லூக்கா 21 அதிகாரம், அதுல லூக்கா 21:4 அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். ஐஸ்வர்யத்திலிருந்து எடுத்து போடுகிறவர்கள் இந்த நாட்களில. ஊழியக்காரர் பலிபீடத்திலிருந்து பார்த்துட்டே இருப்பாரு. இங்க ஊழியக்காரர் பார்க்கணுங்கிறதுக்காக காணிக்கை போட்டியில காணிக்கை போடுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆமா, கட்டுக்கட்டாக கொண்டு பணம் போடுறவர்களா இருக்கட்டும். ஆனா ஒரு ஏழை விதைவை அவள் எப்படி காணிக்கை போடுவாள் தெரியுமா? கையை பொத்தி அந்த யாருக்கு அந்த காணிக்கைகள் தெரியக்கூடாது என்று சொல்லி, வலது கை சேர்ந்து இடது கை தெரியக்கூடாது என்று சொல்லி அவ்வளவு பவ்யமாய் பயபக்தியோடு ஒருவன் காணிக்கை பெட்டியில் காணிக்கை போட செல்லும் பொழுது அவனுக்கு அந்த பயம் வேண்டும். காணிக்கை பெட்டியின் அருகில் தேவன் உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த காணிக்கை தேவன் அங்கீகரிப்பாரா, அங்கீகரிக்க மாட்டாரா என்பது உன் உள்ளத்திற்கே தெரியும். நீ என்ன நோக்கத்தோடு ஊழியக்காரர்களுக்கு காணிக்கை கொடுத்தாய் யோசிச்சு பாரு. ஒரு கணம் நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன நோக்கத்துக்காக, எதற்காக கொண்டு காணிக்கை கொடுத்தீர்கள்? யோசிச்சு பாருங்க. உண்மையாக கர்த்தருக்காக தான் கொடுத்தீங்களா, இல்ல உங்க சுயநலத்துக்காக கொண்டு காணிக்கை போட்டீர்களா? கர்த்தர் காணிக்கை பெட்டிற்குள்ள பக்கத்துல இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு ஆள்களுடைய கிரியைகளையும் மனிதர்களோ ஊழியக்காரர்களோ மற்ற சக மனிதர்களோ அறிய மாட்டார்கள். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். காணிக்கை பெட்டியிலே போடுகிறதை, காணிக்கை பெட்டியிலே ஆட்கள் வந்து காணிக்கை போடுறத தேவன் காணிக்கை பெட்டியின் அருகில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஏழை விதவை போட்ட காணிக்கை தேவன் அங்கீகரித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமா கர்த்தருடைய பிள்ளைகளே, எபேசியர் 5 அதிகாரம் 2 வசனம். எபேசியர் 5:2 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தேவனை பாத்துக்கங்க. இந்த வசனத்தை நல்ல மைண்டுட்டா கேளுங்க. எது காணிக்கை நான் சொல்லித்தரேன். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். எது அன்பு? எது அன்பு? தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் பொழுது ஒப்பு கொடுத்தார். காணிக்கையாக ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் உங்களை ஒப்பு கொடுங்கள் காணிக்கையாக. உங்கள் பணமோ பொருளோ அவருக்கு வேண்டாம், நீங்க உங்களை ஒப்பு கொடுங்கள் என்று கர்த்தராகிய தேவன் இந்த நாட்கள் காணிக்கையாக கேட்கிறார். யாரெல்லாம் இந்த நாட்கள் உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீர்கள்? உங்க பணத்துல உங்க பணம் உங்களோட நாசமா போகட்டும்னு சொல்லி வசனம் சொல்லுது, நான் சொல்லல. நீங்க பிறகு சைனிஸ்ட் சாபம் போடுறாங்க நீங்க நினைச்ச கூடாது. பைபிள் வசனம் சொல்லுது, பணத்தை வச்சு நீங்க என்ன நினைச்சாலும் சரி, பணத்தை வச்சு எதை சாதிக்கலாம்னாலும் அது உங்களோட கூட நாசமாய் போக கிடவுதுன்னு வேதவசனம் சொல்லுகிறது. அதுல கர்த்தர் கேட்கிறா, உன் உள்ளத்தை தான், நீ வாமா, நீ வாப்பா, நீ போதுப்பா, எனக்கு வேற எதுவும் எனக்கு வேண்டாப்பா, நீ மட்டும் என் கூட இருந்தா போதுப்பா அப்படின்னு சொல்லிதான் கர்த்தர் உகந்த காணிக்கையாக இந்த நாட்கள் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பிதாவுக்கு சித்தமாய் குமாரன் இந்த பூமியில வந்து பிதாவுக்கு உகந்த காணிக்கையாக தன்னை ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் ஒருவரில் ஒரு அன்பா இருங்கள். அது அந்த வசனம் சொல்லுது, அன்பில நடந்து கொள்ளுங்கள். நம்மளும் இந்த பூமியில வாழும் பொழுது தேவனுக்கு எது பிடிக்குங்கிறது அநேகருக்கு தெரிய மாட்டேங்குது. ஐசப்பா உங்களுக்கு என்ன பிடிக்கும்பா, எது பிடிக்காதுப்பா, அது என்ன விட்டாக. இந்நாட்கள்ல பல காரியங்களுக்காக உபவாசம் இருப்பாங்க. பல இந்த பூமிக்கு அடுத்த காரியங்கள் அத்தனை காரியங்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. தேவைகள் தேவன் உபவாசம் ஜெபம் பண்ண கேட்காம இருப்பாரா? நிச்சயமா கேட்பாரு, கொடுப்பாரு. ஆனா யாராவது ஆண்டவரே நான் நித்திய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகணும்ப்பா, இந்த பூமியில என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு எத்தனை பேர் உபவாசம் இருக்கிறோம்? எத்தனை பேர் உபவாசம் இருக்கிறோம்? பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும், கணவன் ரட்சிக்கப்படணும், அவங்க இவங்க எல்லாத்துக்கும் ரட்சிக்கப்படும். ஓ ஆத்துமாக்காக நீ என்னைக்காவது உபவாசம் இருந்திருக்கியா? ஒரு கணம் யோசிச்சு பாரு.
உன்னுடைய ஆத்துமாவுக்காக நீ ஒரு நாளாவது உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணா ஆண்டவர் தெளிவின் ஆவியானவர் உன்னை தெளிவா வழி நடத்துவாரு. இது சரியில்லை, இது தப்பு, இப்படி நீ பண்றது தப்புங்கிறத தெளிவா உன்னை வழி நடத்துவார். அதனால இந்த நாட்கள் ஒரு முடிவெடுங்க. உங்க ஆத்துமாவுக்காக நீங்க உபவாசம் இருங்க. ஒரு நாள், ஒரு நேரமாவது, நம்மளுடைய ஒரு வாரத்துல ஒரு நாள் நம்ம ஆத்துமாக்காக நிச்சயமா ஒரு நாளாவது உபவாசம் இருக்கணும். என்ன, நம்ம ஆத்மா பரலோகத்துக்கு போகணும், நரகத்துக்கு போயிடும். நீ என்னதான் இந்த பூமியில நற்கிரியைகள் செய்தாலும் உன்னுடைய ஆத்மா நஷ்டப்பட்டு போய்விடும் என்றால் நரகத்துக்கு தான் போகணும். அல்ல, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இந்த நாட்கள் என்ன என்றால், உன்னுடைய ஆத்மாவை பரிசோதித்து பார்த்து உன்னை நீ தேவனுக்கு உகந்த காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் கர்த்தர் சொல்லுகிறார். லூக்கா 21 அதிகாரம் 1வது வசனம். லூக்கா 21:1 என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யவான்களும் காணிக்கை போடுறாங்க, தரித்திரர்களும் காணிக்கை போடுகிறார்கள். ஐஸ்வர்யவான்களுடைய காணிக்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஐஸ்வர்யவான் ஒரு காணிக்கை பெட்டியில காணிக்கை போட்டா எப்படி போடுவான்? ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ போடுற காணிக்க மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. ஐஸ்வர்யவான் எப்படி தெரியுமா? கையில பணத்தை வச்சுட்டு பார், இங்க எல்லாரும் பார்க்கத்தக்கன கொண்டு காணிக்க போடுவான். ஆனா ஏழை விதைவை 10 ரூபா, 1 ரூபாய். நான் இன்னைக்கு சொல்ல, 1 ரூபாய் நீ காணிக்க கொடுக்குறியா? 1 ரூபாய்க்கு ஒரு தீப்பெட்டி வாங்கலாம், தெரியுமில்ல? 1 ரூபா செல்லாத காசெல்லாம் கிடையாது. 1 ரூபாய்க்கு தீப்பெட்டி வாங்கலாம். அந்த 1 ரூபாயை நீ கொண்டு ஒரு காணிக்கை பெட்டிக்குள்ள போடுறனாலும் அதை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவனுடைய ஜனங்களே, அதில் ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை போடுவார்கள், ஏழைகளையும் காணிக்கை போட்டார்கள். ஆனால் கர்த்தர் பார்த்தது ஏழையின் உள்ளத்தை பார்த்தார். அவளுக்கு உண்டானவைகள் எல்லாம் அவள் போட்டு விட்டாள் காணிக்கை பெட்டியிலே. அவளுக்கு ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது வரைக்கும் காணிக்கை பெட்டியில போட்டு விட்டாள். ஆனால் கர்த்தர் அங்கீகரித்த காணிக்கை எது தெரியுமா? அங்கே ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தது போல இங்கே இந்த ஏழை விதையுடைய காணிக்கை தேவன் அங்கீகரித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை, உன் ஐஸ்வர்யத்திலிருந்து எடுத்து போடுற காணிக்கை எல்லாம் குப்பை என்று வேதவசனம், அது குப்பைக்கு சமந்தான், அது தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 10 அதிகாரம், எபிரேயர் 10:5 சொல்லப்பட்டிருக்குது. ஆகையால் அவர் உலகத்திலே பிரவேசிக்கும் போது பலியும் காணிக்கை நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அவர் சொல்றாரு, நான் பலிய விரும்பல, நான் காணிக்க விரும்பல, எதுவுமே காணிக்கல எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர். ஜனங்களே, நாட்கள் நம்மளை தேவன் எதிர்பார்க்கிறார். நீ வா மகளே என்று சொல்லி இந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்று தெரியல, உன்னை எதிர்பார்க்கிறார். நீ காணிக்கையோ பலியோ நீ எதுவும் வேண்டாம், எதுவுமே எனக்கு வேண்டாப்பா, நீ வந்துரு என்கிட்ட. அது நீ உனக்கு உகந்த காசு, எனக்கு உகந்த வாசனையான காணிக்கை நீதான்ப்பா, நீ பரிசுத்தமாய் மாறு, நீ எனக்கு வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சரி, இந்த காணிக்கை விஷயங்கள் நம்ம இவ்வளவு நேரம் தியானிச்சோம். இன்னும் நிறைய விஷயங்கள் தியானிக்க போறோம். அப்ப இந்த காணிக்கை விஷயத்துல இவ்வளவு நேரம் நம்ம தியானிச்ச காரியம் என்ன? நீ எனக்கு வந்தா போதும், நீ தான் எனக்கு காணிக்க, நீ வந்துரு அப்படின்னு சொல்லிதான் எனக்கு ஆண்டவர். மற்ற காணிக்கைலாம் அவர் அங்கீகரிக்கல, நீ எனக்கிட்ட வா, அது மட்டும்தான் அவர் விரும்புகிற காணிக்க. ஆனால் அந்த காணிக்கையை செலுத்தணும், நம்ம அவருக்கு உகந்த காணிக்கையா இருக்கணும்னா நிறைய விஷயங்கள் நம்ம கடைபிடிக்க வேண்டியது இருக்குது. யோனால யோனாவை ஆண்டவர் எங்க போக சொல்றாரு? நினிவேக்கு போக சொல்றாரு. அவர் எங்க போறாருன்னா தர்ஷீஷு கப்பல் ஏறாரு. அப்போ அங்க யோனா நினிவே ஜனங்களை போய் எச்சரிப்புக்காக அந்த தீர்க்கதரிசி அவர் அங்க அனுப்பி விடுறாரு. யோனா தீர்க்கதரிசி அனுப்பி விடும்போது யோனா பயந்து கப்பல் ஏறி தர்ஷீஷுக்கு போறாரு. ஆண்டவர் அங்க விடல. திருப்பி அங்க கதைகள்லாம் நமக்கு தெரியும். நினிவேக்கு வராரு. நினிவேக்கு சொல்றாரு, மகா நகரமாகிய நினிவே அழிய போகுது அப்படின்னு தான் சொன்னாரு. அந்த நினிவே ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? யோனா 3 அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று. முதலாவது, தேவனுக்கு உகந்த காணிக்கை நம்ம கொடுக்கப்பட வேண்டும் என்றால் நம்மளுடைய பொல்லாத வழிகள் மாற்றப்பட வேண்டும். பொல்லாத கிரியைகள், பொறாமைகள், எரிச்சல்கள், கோபங்கள், மற்றவர்களை பார்க்கும் பொழுது முறுமுறுப்புகள், இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா மாறணும். பொல்லாத வழிகள் நம்மளை விட்டு மாறணும். அதை தேவன் பார்க்கிறார். பார்த்து நினிவேக்கு நான் செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து அவர் மனஸ்தாபப்பட்டார். செய்ய மாட்டேன்ட்டார். புரியுதா? நான் சொல்றேன், செய்ய மாட்டேன், அது என்னோட பிள்ளைங்க, நான் சொன்னேன், என் பிள்ளை மனம் திரும்பி என்கிட்ட வந்துருச்சு, அதனால நான் அந்த தீங்க செய்ய மாட்டேன். ஒரு தேவன் எப்படி மனம் மாறுறாரு பார்த்தீங்களா?
வாக்கு மாறாத தேவன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் வாக்கு மாறாத தேவன். ஆனா ஒரு ஆத்துமா அவருக்கு எவ்வளவு விலையேறப்பட்டது பாருங்களேன். அங்க நினிவே பட்டணத்தார் தங்களை தாழ்த்துகிறார்கள். தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினோன்னா, வாயா உன்னதாப்பா நான் எதிர்பார்த்தேன், வாப்பா உனக்கு நான் செய்வேன்னு ஒரு தீங்கு சொல்லியிருந்தல்ல, நான் இதை செய்ய மாட்டேன் வா அப்படின்னு சொல்லி மார்போடு அணைத்துக் கொள்ளுகிற தேவன். ஆனால் அதுல ஒரு காரியத்தை சொல்றாரு, உன் பொல்லாத வழியை விட்டு திரும்பிட்டு மறுபடியும் என்கிட்ட வா. உன் பணத்தை வச்சு எதையும் சாதிக்கலாம் நீ நினைக்காத, அது முடியவே முடியாது. நீ எங்கிட்ட வா, உன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி எங்கிட்ட வா. உன்னுடைய விபச்சாரங்கள் வேசித்தனங்களை விட்டுட்டு எங்கிட்ட வா. உன் அக்கிரம கிரியைகளை விட்டு எங்கிட்ட வா. தேவன் சொல்லுகிறார், உன் பொய்யை களைந்து போட்டு எங்கிட்ட வா. நீ அறை வீட்டுக்குள்ள என்ன பாவம் செஞ்சுட்டு இருக்கிற அதை விட்டுட்டு எங்கிட்ட வா சொல்லுகிறார். சினிமா காரியங்களை விட்டு வெளியே வா. ரீல்ஸ் மோகத்தை விட்டு வெளியே வா. தவறான எண்ணங்களை விட்டு வெளியே வா. தவறான தொடர்புகளை விட்டு வெளியே வா. எவ்வளவு காரியங்கள் இருக்கு பாருங்களேன். கிறிஸ்தவர்களுக்குள்ள இதெல்லாம் இருக்குங்க. கிறிஸ்தவ தவறான தொடர்புகள் இருக்குது. மனைவியை வச்சுக்கிட்டு இன்னொருத்தி கூட தொடர்பு, கணவனை வச்சுக்கிட்டு இன்னொருத்தங்க கூட தொடர்பு, இப்படிப்பட்ட அருவறுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆணோட ஆண் தவறான காரியங்கள், பெண்ணோடு பெண் தவறான காரியங்கள். இந்த நாட்கள் ஒண்ணு சொல்லட்டா, இந்த மெசேஜ் எல்லாம் நான் போடுறதுனால இதெல்லாம் எனக்கு தெரியுது. அல்லது நான் ஃபேஸ்புக்லாம் நோண்ட மாட்டேன். யூடியூப்ல கர்த்தருடைய வார்த்தைகளை தள்ளி நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனால் இவ்வளவு வைராக்கியமாய் பேசுகிற எனக்கு வருகிற காரியங்கள் ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எவனே தெரியாது. கர்த்தருடைய பிள்ளை கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் இன்றைக்கு சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு. நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாம், யூடியூப் இது ஓபன் பண்ணி இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். பக்தி விருத்திக்காக நம்ம யூஸ் பண்ணணும், தேவையில்லாத அருவருப்புக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ அந்த தவறான நபர்கள் மெசேஜ் அனுப்புறது எப்படி அனுப்புவா? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், உங்க மெசேஜை கேட்கிற சிஸ்டர், யூஸ்ஃபுல்லா இருக்கு சிஸ்டர்னு ஆரம்பத்துல தொடங்குவானுங்க. போக போக செத்த ஆவியினுடைய கிரியைகளை வைத்து அவங்க பிசாசின் மகன்கள் தவறான காரியங்களை செய்வானுங்க. அதனாலதான் எந்த ஒரு காரியங்கள் கையாளுகிறதா இருந்தா கவனமாக கையாளணும். புதுசா ஒரு நபர்கள் பேசுறதா இருந்தாலும் யாரு என்னங்கிறத யோசிக்கணும். அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். பெண்கள் ரூபத்துல ஆண்களே பேசுவானுங்க, ஆண்கள் ரூபத்துல பெண்கள் வேஷம் போட்டு பேசுவாங்க. எல்லாத்துலயும் இந்த கெட்சிக்கிற சிங்கம் போல சாத்தான் எவனை விழுங்கலான்னு வகை தேடி சுற்றி தூக்கிறான். இப்ப அவனுக்கெல்லாம் ஸ்ட்ரைட்டா எல்லாம் வந்து நின்று பேசணுங்கிறது எல்லாம் கிடையாது. செல்லு மூலமாவே அவன் எல்லாத்தையும் கிரியை செய்துட்டு இருக்கிறான். ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், வயதான பாட்டி தாத்தாவா இருக்கலாம், எல்லாத்தையுமே அவன் கிரியை செய்வான். ஒரு ஆணிட்ட பெண் மாதிரியே பேசுவான். பணம் சம்பாதிக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லைன்னா வேற தவறான காரியங்களுக்காக இருக்கலாம். ரொம்ப கவனமா இருக்கணும். நல்ல காலத்துக்கு நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாதனால என் ஹஸ்பண்டும் அதெல்லாம் பார்ப்பாரு. பார்த்து தவறான காரியங்கள் இருந்தா பிளாக் பண்ணி விட்டுருவாரு. நமக்கு அந்த சச்சரவுக்கு இடமே கிடையாது. நம்ம எல்லாம் அதுக்குள்ள போகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம எல்லாம் போறது கிடையாது. ஆனா மெசேஜ் போடுறதுக்காக அதுமே கணவர் அந்த காரியங்களே செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சாத்தான் எந்த வழியிலையும் வருவார். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரிப்பட்ட பொல்லாத வழிகளை விட்டு வா, என்னிடத்தில் உன்னை காணிக்கையாக தா என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆளை பார்த்த உடனே தவறான சிந்தனைகள் வருகிறதா? இன்னும் உன்னுடைய இருதயம் தேவனிடத்தில் திரும்பவில்லை என்றுதான் அர்த்தம். நீ உன்னை கர்த்தருக்கு உகந்த காணிக்கையை நீ ஒப்பு கொடுத்து விட்டா என்று சொன்னால் உன்னிடத்தில் இருக்கிற அவ்வளவு அருவருப்புகளும் உடனடியாக நீங்கிவிடும். கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுக்காத, உன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தேவனிடத்தில் போகாத வரைக்கும் தேவன் உன்னை கண்டுகொள்ளவும் இருப்பாரு. இந்த நாட்கள் சொல்ற, வீட்டுல ஒரு பிள்ளை ஒரு தப்பு செஞ்சுட்டு நமக்கு எவ்வளவு கோவம் வருது யோசிச்சு பாருங்க. சொல்லி பாக்குறோம். கீழ்ப்படியாத பட்சத்துல நமக்கு எவ்வளவு கோவம் வருது. நம்ம பரம தகப்பன் நம்மளை படைச்சவரு என்ன செய்வாருன்னா, உன் பொல்லாத வழிகளை விட்டு நீ திரும்பி வா, உன்னை நான் பாத்துக்கிறேன், நீ திரும்பாத வரைக்கும் அப்படியே இருன்னு சொல்லிட்டு அவரும் கையை கட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நீ எப்ப அந்த நினிவே ஜனங்கள் வந்து அவ்வளவு அக்கிரமத்துக்குள்ள கிடந்தார்கள். தேவன் பார்த்தார். நினிவேல யோனாவை விட்டு கடிந்து கொள்ளுகிறார். அழிய போகிறது நினிவே. நல்ல எல்லாரும் மனம் திரும்புங்க என்று சொன்னோன்னா அத்தனை ஒரு பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார்கள். தேவன் அவர்களுக்கு செய்தேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டார். நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னார். மனஸ்தாபப்பட்டார்னா நான் உனக்கு அந்த தீங்கை செய்ய மாட்டேன் என்று மனஸ்தாபப்பட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏசாயா 1 அதிகாரம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது 17வது வசனத்துல நன்மை செய்யப்படுங்க. அவ்வளவுதான். அதுல
ஒரு வார்த்தை, நன்மை செய்ய படியுங்கள். எது நன்மை எது தீமை? தீமை வெறுத்து நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள், ஒழுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளை நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீங்க கீழ் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். நன்மை செய்ய படிங்க, ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் உங்க வாழ்க்கையில வந்துடும். இது நியாயத்தை தேடணும் ஏழைகளை முதல்ல நன்மை செய்ய நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கீழே உள்ள சப்ஜெக்ட் எல்லாம் உங்க வாழ்க்கையில வந்துடும், நம்மளுடைய வாழ்க்கையில வந்துடும் என்று வேதவசனம் சொல்லுவது. கர்த்தருடைய பிள்ளைகளே, வீண் காணிக்கை அப்படிங்கிற காரியத்துல இந்த நாட்கள் என்ன தெரியுமா நடக்குது? ஊழியக்காரர்களுடைய மத்தியில் என்ன தெரியுமா நடக்குது? வீண் காணிக்கை. ஆண்டவர் சொல்றார், வீண் காணிக்கை என்னுடைய சமூகத்தில் நீ கொண்டு வராதே என்று சொல்லுகிறார் ஆண்டவர். இந்த நாட்கள்ல பெரிய ஜெப கூட்டம், கன்வென்ஷன் கூட்டம், உபவாச கூட்டம், இப்படி பல கூட்டங்கள் வைக்கிறார்கள். வைத்து ஒரு ஜிபே நம்பரை போட்டு விடுகிறார்கள். நீங்கள் இங்கே வரும் பொழுது காணிக்கை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஜிபே நம்பர் எல்லாம் வைக்கிறார்கள். ஒரு ஜிபே நம்பர், இந்த ஜிபே சிம்பிள் எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா அங்க போகிற ஜனங்கள் அதை ஸ்கேன் பண்ணி காணிக்கை போடுவார்கள் என்றுதான் இதுக்கு அர்த்தம். எங்க பார்த்தாலும் ஜிபே காரியங்கள் இதெல்லாம் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை எனக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடு என்று கேட்கிறார். ஆனால் ஊழியக்காரருடைய கணக்கு என்ன தெரியுமா? வருகிறவர்கள் வெறுங்கையால் தேவாலயத்துக்கு வரக்கூடாது, கூட்டங்களுக்கு வரக்கூடாது. முன்பணம் 250 ரூபாய், 500 ரூபாய் முன்பணம், இப்படி எல்லாம் சொல்லி வசூலிக்கிற கள்ள ஓநாய் கூட்டங்கள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கேட்கிறார், உன் இருதயத்தை எனக்கு தா, நீ எனக்கு போதும் என்று கேட்கிறார். ஆனா ஊழியக்காரர்களோ திசை திருப்பி கொண்டு மக்களை காணிக்கைங்கிற வலையில சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒண்ணு சொல்லட்டா, இந்த ரோட்ல பிச்சைக்காரங்களா இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? பிச்சை எடுக்கக்கூடிய கண்ணை புடுங்கி காலை உடைச்சி இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குது. இந்த நாட்கள்ல ஒரு தலைமை ஊழியக்காரன் ஒருத்தர் இருந்துக்குவான். அவன் என்ன செய்யறான் தெரியுமா? கீழ் உள்ள ஊழியக்காரர்ல கொஞ்சம், அவன் ஊழியக்காரனாலாம் நமக்கு தெரியாது, கொஞ்சம் வேற சேர்த்துக்கிறான். சேர்த்து தெரு தெருவாய் பிச்சை எடுக்க விட்டு கொண்டிருக்கிறான். ஒரு மூத்த ஊழியக்காரன் ஒருத்தன் முதன்மையா இருப்பான். அவனுக்கு கீழே இருக்கிற ஆட்களை எல்லாம் போய் கிராமங்கள் தோறும் ஊழியம் செய்ய அனுப்புறது கிடையாது. போய் பிச்சை எடுத்துட்டு வா, போய் ஆத்துமாக்களை கொள்ளையடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆத்துமாக்களை கொள்ளையாடுகிற ஓநாய். அதுக்கு பேசாம நான் ஒண்ணு சொல்லட்டா, இந்த ரோட்டோரங்கள்ல இன்னும் தேவாலய வாசல் எல்லாம் நிறைய பேர் உட்காந்து தட்டுகளை வச்சு பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தட்டை வச்சு அதுல உட்காந்துக்கங்க, தப்பே கிடையாது. ஏன் ஆண்டவருடைய பேரை சொல்லி தேவனுடைய ஆலயத்துல வந்து தேவனுடைய ஜனங்களை கொள்ளையிடுகிறீர்கள்? பொல்லாத சன்னதியாரே, கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் காணிக்கை விரும்பல. கர்த்தர் விரும்புகிற ஒரே காரியம், நம்மளதான் விரும்புறாரு, நம்மளதான் அவர் அரவணைக்க விரும்புறாரு, நம்மளதான் உகந்த காணிக்கை ஒப்பு கொடுக்க சொல்றாரு. நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? பெரிய பெரிய கூட்டங்கள்ல காணிக்கை பெட்டி இருக்கு, காணிக்கை போடுங்க. ஜிபே நம்பரை வச்சு ஜிபேல காணிக்கை போடுங்க. இல்ல ஜனங்களே, இன்னைக்கு விசுவாச பிள்ளைகளே, இன்றைக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். தேவன் காணிக்க விரும்புகிற தேவன் இல்ல. உங்கள்கிட்ட எந்த ஊழியக்காரன் காணிக்கை கேட்கிறானோ, கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. தேவன் விரும்புகிற காரியங்கள் அது கிடையாது. உங்களுக்கு ஆவியானவர் உணர்த்துவார். யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அங்கே கொடுக்க ஆவியானவர் உணர்த்துவார், அங்க கொடுங்க. அல்லாத காணிக்கை கொடுக்காதீங்க, யாருக்கும் கொடுக்காதீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், தேவன் கஷ்டப்படுகிற ஆத்துமாக்களை கொடுக்க சொன்னா நிச்சயமா கொடுங்க. இந்த ஜிபே நம்பரு ஆலயம் கட்ட போறோம், அது செய்ய போறோம்னு ஒளிபரப்பு பண்றாங்க பாத்தீங்களா? கவனமா இருந்துக்கங்க. அவன் ஆலயம் கட்டுறதா இருக்கலாம், அது செய்யறது இது செய்யறது தேவன் பார்த்துக் கொள்வார். தேவனுடைய காரியங்களை பாப்பா. ஆலயம் கட்ட சொன்னவரு மற்ற காரியங்களை செய்ய மாட்டாரா? கட்டுறதுக்குள்ள வேலை வாய்ப்பு, வசதியான காரியங்கள், பண தேவைகள், பொருள் தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பார். ஏன் மனிதரிடத்தில் பெரிய கொட்டை எழுத்துல போட்டு உதவ மனது இருக்கிறவர்கள் இந்த ஜிபே நம்பருக்கு பணத்தை அள்ளி தட்டுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இந்த ஆலய கட்டுப்பணிக்கு நீங்க இவ்வளவு பணத்தை கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பல மடங்கு பெருக செய்வார். வசனம் இருக்குதா? வசனம் இருக்கான்னு கேட்கிறேன். ஒரு வசனம் கூட இல்லை. தேவனுடைய ஜனங்களே, நான் இன்னைக்கு சொல்லுவேன், நீங்க இன்னைக்கு சொல்றேன், ஏழைகளுக்கு நீங்கள் கொடுங்கள், அதற்குரிய பலனை நீங்கள் அனுபவிக்காம போக மாட்டீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்நியர் உபசரிக்க மறவாதிருங்கள். வீட்டுல வர்ற ஏழைகளுக்கு இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்லட்டா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கண்ணார காண்கிற காரியங்களை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன்.
வீட்டுல வாசற்படியில ஒரு ஏழை பிச்சை எடுக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாதவங்கள வந்து கேட்டை தட்டிட்டே இருப்பாங்க. நான் கண்ணார பார்த்த காரியங்கள். 1 ரூபாய் கொண்டு அந்த அம்மா கையில கொண்டு கொடுத்துட்டு போவாளுங்க. 1 ரூபாய் கொண்டு அந்த அம்மா கையில கொண்டு கொடுத்துட்டு போவானுங்க. ஆனா இப்படிப்பட்ட இந்த பிரஸ்தி பெற்ற ஊழியக்காரங்களுக்கு எல்லாம் கட்டுக்கட்டா பணத்தை கொண்டு அனுப்புவானுங்க. ஏய், நான் இன்னைக்கு சொல்றேன், உன் வீட்டு வாசற்படியில வந்து நிற்கிறதா தேவன் வந்து மறைமுகமாக வந்து நின்று கொண்டிருக்கிறார். உனக்கு அது தெரிய மாட்டேங்குது. நீ நினைக்கிற ஊழியக்காரனை கொடுத்தா கர்த்தர் கொடுத்தேன்னு. உன் வீட்டு வாசற்படியில ஒருவேளை சாப்பாடு இல்லம்மா, எனக்கு ஒரு உடுக்க ஒரு சாரி கொடுமான்னு சொன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படி கொடுக்க மாட்டாங்க? ஏன்னா அவன் பிச்சைக்காரல்ல, அவன் ஒண்ணும் அறியாதவன் இல்ல, அவன் தெருவில் கிடக்கக்கூடியவன் தானே, அப்படித்தானே? ஆனா ஊழியக்கார பெரிய பஞ்சுமத்தில தூங்கக்கூடியவங்கல்ல, அவனுக்கு அள்ளி கொடுப்பாங்க. ஆனா ஒரு ஏழை மகளோ ஒரு ஏழை மகனோ ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லம்மா, பழங்கஞ்ச ஊத்தி கொடுப்பாளுங்க. பழைய சாப்பாடு இருக்குல்ல, அதை தூக்கி கொண்டு கொடுப்பாங்க. 1 ரூபாய் கொண்டு பிச்சை போடுவாங்க. தேவன் கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார். நீ யாருக்கு எதை விதைக்கிறாய், அதைத்தான் நீ அறுப்ப. உன் வீட்டு வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிற ஒரு ஏழை மகனுக்கு நீ கொடுக்காததை நீ போய் ஊழியக்காரனுக்கு கொண்டு போய் 5000, 10,000, 15,000 நீ கொண்டு கொடுத்து யூஸ் கிடையாது. ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லைன்னு சொல்லி உன் வீட்டு வாசற்படியில் நிற்கிற பிள்ளைகளை பாருங்கள். பழஞ்சோறு கொடுக்காதீங்க. நீ நல்ல சோறு தானே திங்கிற, அதே மாதிரி அந்த ஏழைக்கும் ஒரு வாய் நல்ல சாப்பாடை கொடு. அதுதான் ஆசீர்வாதமே தள்ளி வேற ஆசீர்வாதம். ஒரே ஒரு சாட்சியை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு வாட்டி நான் நாகர்கோயில் இருக்கும் பொழுது, ஆலயம் முடிந்து வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு ஏழை தாய் வந்து நின்று, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, ஒரு வாய் சாப்பாடு கொடுமான்னு கேட்டார்கள். என் கையில் சாப்பாடு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் அப்படியே அந்த சாப்பாடு அந்த அம்மா கையில கொடுக்கலானா எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குமா, கீழே விழுந்துட்டேம்மா, எனக்கு இந்த எண்ணெய் வாங்குறதுக்கு காசு கொடுமா. நாங்க என்கிட்ட காசு இல்லை அந்த டைம்ல, ஒரு 10 ரூபா இருந்துச்சு. அந்த 10 ரூபா அந்த எண்ணெய் வாங்குறதுக்கு காணாது. நேரம் அந்த தாயை வீடு அழைத்து கொண்டு போய், இது பெருமைக்காக நான் சொல்லுகிறேன் என்று நீங்கள் நினைக்காதீர்கள், இதெல்லாம் நம்ம செய்யணும், நிச்சயமா செய்யணும். உங்க கையில பணம் இருந்தா கையில கொடுங்க. அம்மா இதை செய்யுங்கம்மா. சாப்பாடுன்னு கேட்கிற பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காம போகாதீங்க. நீங்க அந்த பலனை நீங்க அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளை கூட்டிட்டு போய் ஒரு பைபிளையும் தூக்கி கையில கொடுத்து, அந்த அம்மாவுக்கு ஒரு வாய் சாப்பாடையும் கொடுத்து, கையில இருந்த கொஞ்சம் ரூபாயும் எடுத்து அந்த அம்மா கையில கொடுத்தேன். அந்த அம்மா யாராக இருக்கிறாளா எனக்கு தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள். நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். கஷ்டப்படலாம், துன்பப்படலாம், வேதனைப்படலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னை கர்த்தர் ஆசீர்வாதமா என் குடும்பத்தை வைத்திருக்கிறார். அன்னைக்கு சொல்ல, ஒரு ஏழை தாய் ஒரு வாய் தண்ணி கேட்டாலோ ஒரு வாய் சாப்பாடு கொடுத்தாலோ நீங்க கொடுங்க. அதற்குரிய பலனை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். அல்லாத நீங்க அங்க கொடுத்தேன் இங்க கொடுத்தேன், பெரிய பெரிய ஊழியக்காரர் கொடுத்தேன், அவன் அந்த பிச்சை எடுக்க நிறைய ஊழியக்காரர்ல பெரிய பெரிய ஸ்தாபகத்துல இருந்து விட்டுட்டு இருக்கிறாங்க. கிராமமா போய் தெருவா போய் ரோட்டோரங்கள் எல்லாம் போய் பிச்சை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி ஊழியக்காரனுக்கு அனுப்பி விடுறானுங்க. எந்த ஊழியக்காரன் உங்க வீட்டு வாசப்பள்ள வந்தாலும் பாருங்க, ஆராயுங்க, இவன் கர்த்தரால் அனுப்பப்பட்டவனா, தேவன் தான் சொல்லி இந்த ஊழியத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து, அவர்கள் ஏழை எளிய ஜனங்களுக்கு, ஏழை எளிய ஊழியக்காரர்களுக்கு, வசதி வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவுவீர்கள் என்றால் அதற்குரிய பலனை நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இங்க பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. பரலோகத்தில் அந்த கணக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு ஏழையை எட்டி உதைச்சு தள்ளி விடுவீர்கள் என்றால் உங்களுக்கு அதற்குரிய பலன் கிடைக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாட்கள் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை ரொம்ப கவனமா இருந்து, காணிக்கை எப்படி கொடுக்க வேண்டும், காணிக்கை யாருக்கு கொடுக்க வேண்டும், காணிக்கை வந்து உங்களுடைய இருதயத்தில் என்ன நோக்கத்தோடு காணிக்கை கொடுக்கிறீர்கள், இதெல்லாம் சிந்தித்து பார்த்து உண்மையாய் தேவனுக்கு கொடுங்கள், உங்களை கொடுங்கள். அவ்வளவுதான் என்னோட மெசேஜ். தேவனுக்கு உண்மையாய் கொடுங்கள், உங்களை கொடுங்கள் உகந்த காணிக்கையாக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்த பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. காணிக்கை குறித்து இந்த நாட்கள் எங்களோடு இடைப்பட்டிருக்கிறேன். உமக்கு நன்றியப்பா. காணிக்கை யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாட்கள் எங்களுக்கு போதித்தீங்க ஏசப்பா. உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனங்களும் திரும்பட்டும் ஆண்டவர், உம்பக்கமாய் திரும்பட்டும் ஏசப்பா. நீங்க அப்படிப்பட்ட பலத்த கிரியைகளை செய்வீராக. ஆசீர்வதி துதிக்கான மகிமையில் அப்பாவுக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.